தங்கத்தின் முதலீடு செய்வோருக்கான இறையாண்மை தங்க பத்திரத்தில் அரசாங்கம் புதிய SGB-களை வெளியிடவில்லை என்றால் இந்த பத்திரத்தை இரண்டாம் நிலை சந்தைகள் BSE மற்றும் NSE போன்ற பங்குச் சந்தைகளில் இருந்து வாங்குவதுதான் எஞ்சியிருக்கும் ஒரே வழி. மேலும் இந்த ஆண்டு முழுவதும் புதிய வெளியீடுகள் எதுவும் இருக்காது என்று கூறப்படுகிறது. SGB-கள் என்பது அரசாங்கத்தின் சார்பாக இந்திய ரிசர்வ் வங்கி RBI வழங்கும் கடன் பத்திரங்கள் ஆகும். ஒவ்வொரு யூனிட்டும் 1 கிராம் தங்கத்தை குறிக்கும். இந்த பத்திரங்கள் இரண்டாம் நிலை சந்தையில் வர்த்தகத்தின் நெகிழ்வுத்தன்மையை வழங்குகின்றன. SGB-களில் வட்டி ஆரம்ப முதலீட்டின் தொகையில் ஆண்டுக்கு 2.5% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வட்டி பொதுவாக முதலீட்டாளரின் வங்கிக் கணக்கில் அரையாண்டுக்கு வரவு வைக்கப்படும். இது கடைசி வட்டி முதிர்வின் போது அசல் தொகையுடன் செலுத்தப்படும். முதிர்வு காலத்தில் தங்க பத்திரங்கள் இந்திய ரூபாயில் ரிடீம் செய்யப்படுகின்றன. மேலும் இந்திய புள்ளியன் மற்றும் ஜூவல்லர்ஸ் அசோசியேஷன் வெளியிட்ட திருப்பிச் செலுத்தும் தேதியிலிருந்து முந்தைய 3 வணிக நாட்களின் 999 தூய்மையான தங்கத்தின் இறுதி விலையின் எளிய சராசரியை அடிப்படையாக கொண்டது. SGB-கள் பல ஆண்டுகளாக அதன் வெளியீடுகளை குறைத்துள்ளது. ஆரம்பத்தில் அரசாங்கம் ஆண்டுக்கு 10 தவணை ISBகளை வழங்கவும் இந்த எண்ணிக்கை படிப்படியாக 4ஆகவும் பின்னர் 2 தவணைகளாகவும் குறைந்தது. பல ஆண்டுகளாக 67 SGB வெளியீடுகள் சுமார் 72,000 கோடி ரூபாய் திரட்டியது. இருப்பினும் ரிசர்வ் வங்கியின் கூற்றுப்படி சுமார் 3,500 கோடி ரூபாய் வட்டி செலுத்துவது உட்பட குறிப்பிடத்தக்க செலவுகளுடன் இந்த திட்டம் வந்தது. 10 கிராம் தங்கத்தின் 24 காரட் விலை ஓராண்டில் சுமார் 62 பைசா 300 73 பைசா 200 ஆக உயர்ந்துள்ளது. தங்கத்தின் விலைகள் அதிகரித்துள்ளதால் அரசாங்கத்திற்கு சுமார் 32,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. எனவே பத்திரங்கள் தங்கத்தின் விலையுடன் இணைக்கப்பட்டன. மேலும் பத்திர காலத்தின் போது தங்கத்தின் மதிப்பு கணிசமாக உயர்ந்தது. மேலும் SGB முதலீட்டாளர்களுக்கான மூலதன ஆதாய வரிகளை அரசாங்கம் தள்ளுபடி செய்தது. இதன் விளைவாக சுமார் ரூ. 3,200 கோடி கூடுதல் இழப்பு ஏற்பட்டது. தங்கத்தின் விலை உயர்வு மற்றும் வரி விலக்கு ஆகியவற்றால் ஏற்பட்ட வட்டி மற்றும் நஷ்டம் உட்பட அரசின் மொத்த நிதிச்சுமை சுமார் 38 பைசா 700 கோடி ஆக உள்ளது. நிலுவையிலுள்ள SGB-களின் மொத்த அளவு ரூ. 72,274 கோடி, அதாவது 146.96 டன் தங்கம் ஆகும். இந்த எண்ணிக்கை நவம்பர் 2015 இல் தொடங்கப்பட்டதிலிருந்து இந்த பத்திரங்கள் வெளியிடப்பட்டதன் மூலம் திரட்டப்பட்ட மொத்த பணத்தை குறிக்கிறது. தங்கத்தின் விலை உயர்வு கடந்த 2 ஆண்டுகளில் தங்கத்தின் விலையுடன் கூடிய பத்திரங்களை மீட்பதற்கான அவர்களின் உறுதிப்பாட்டின் காரணமாக அரசாங்கத்தை உயர்வாகவும் குறைந்ததாகவும் ஆக்கியுள்ளது. 2024 பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான சுங்க வரி 15 விழுக்காடு முதல் 6 விழுக்காடு வரை குறைக்கப்பட்டது. இது தங்கத்தின் விலையில் கணிசமான வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. SGB-கள் முதலீட்டாளர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. கோல்டு ETF நிதிகள், பரிவர்த்தனை வர்த்தக நிதி, தங்க பரிமாற்றம் வர்த்தக நிதிகள் என்பது உள்நாட்டு தங்கத்தின் விலையை கண்காணிப்பதை நோக்கமாக கொண்ட பரிவர்த்தனை வர்த்தக நிதிகள் ஆகும். அவை தங்கத்தின் விலையை அடிப்படையாக கொண்ட செயலற்ற முதலீட்டு கருவிகள் மற்றும் தங்க கட்டியில் முதலீடு செய்கின்றன. ஒரு தங்க பரிவர்த்தனை வர்த்தக நிதி 1 கிராம் தங்கத்திற்கு சமம். இது மிக அதிக தூய்மையான பிசிக்கல் தங்கத்தால் ஆதரிக்கப்படுகிறது. தங்க பரிவர்த்தனை வர்த்தக நிதி பட்டியலிடப்பட்டு எந்தவொரு நிறுவனத்தின் பங்குகளாகவும் பரிமாற்றங்களில் வர்த்தகம் செய்யப்படுகின்றன. கோல்டு ETF நிதிகள் யார் தேர்வு செய்ய வேண்டும்? ஏற்கனவே உள்ள டிமேட் மற்றும் டிரேடிங் கணக்கு கொண்ட முதலீட்டாளர்கள் தேர்வு செய்யலாம். இதன் பலன்கள் குறைந்த செலவு விகிதங்கள் மற்றும் நிகழ்நேர வர்த்தகம் செய்ய அனுமதிக்கப்படும். அதேபோல் முதலீட்டாளர்களுக்கு ஒரு டிமேட் கணக்கு தேவைப்படுகிறது. இது தரகு கட்டணம் செலுத்துகிறது. டிமேட் கணக்குகள் முறையான முதலீட்டு திட்டங்களை சிப்ஸ் ஆதரிக்காது. கோல்டு FOF. கோல்டு FOF என்பது கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் டிரேடட் ஃபண்டில் ETF முதலீடு செய்யும் செயலற்ற நிதியாகும். இது சீப் விருப்பம், மொத்த தொகை விருப்பம், சிறிய முதலீடு மற்றும் எந்த நேரத்திலும் திரும்ப பெறுதல் போன்ற பிற மியூச்சுவல் ஃபண்டின் அனைத்து அம்சங்களும் உள்ளன.
ஃபாஃப்களை யார் தேர்வு செய்ய வேண்டும்? டிமேட் கணக்கு இல்லாத முதலீட்டாளர்கள் இந்த கணக்கை தொடங்கலாம். இது சிக்கல் மூலம் முதலீடுகளை அனுமதிக்கிறது. இந்த முதலீடுகளில் பரிவர்த்தனை வர்த்தக நிதியை ஒப்பிடுகையில் சற்று அதிக செலவு விகிதங்களை கொண்டுள்ளது. நேரடியாக தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடாதா? இது சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு சிக்கல்களை கொண்டுள்ளது. இஸ்ப்கள் அல்லது தங்க பரிவர்த்தனை வர்த்தக நிதிகளைப் போலன்றி தங்கம் எந்த வட்டியையும் டிவிடெண்ட்டையும் வழங்காது. எளிமையை விரும்புவோருக்கு தங்க எஃப்ஓஎஃப்கள் நல்ல வாய்ப்பை வழங்குகின்றன. அதே நேரத்தில் தங்க இடிஎஃப்கள் டிமேட் கணக்குகள் கொண்ட முதலீட்டாளர்களுக்கு உதவுகின்றன. For more information, please subscribe to our channel TechTribase.